இப்பொழுது நம்ம மத்தியில் பாஸ்டர் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லி வேளாங்கண்ணிலேருந்து வந்து இருக்கிறார், நம்ம மத்தியில் இருக்கிறார். காலையில் நேற்று சாயங்காலம் நம்ம மத்தியில் ஊழியம் செய்தார், காலையில் ஊழியம் செய்தார். இன்றைக்கும் அவர் வந்து சில சாட்சிகளை உங்கள் மத்தியில் சொல்ல போகிறார். அவர் ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்தவர். பிராமண குடும்பத்தை சார்ந்து அவர் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டார், அவருடைய வாழ்க்கையில் இயேசுக்கு எப்படி இடம் கொடுத்தாரு என்றதை நம்ம தெளிவாக நம்ம மத்தியில் பேச இருக்கிறார். அவருடைய கரணை தட்டி நம்ம வரவேற்போம். God is good. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு மாலை வேளையில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி சந்தோஷமாய் வரவேற்கிறேன். நிச்சயமாக நீங்கள் வந்திருப்பது மிக மிக ஆசீர்வாதம். உங்களுக்கு ஆசீர்வாதம், எங்களுக்கும் ஆசீர்வாதம், நம்ம எல்லாருக்கும் அது ஆசீர்வாதம். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். பாருங்க, கடவுள் எவ்வளவு நல்லவர், கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் ஒரு சில வேத வசனத்தின் அடிப்படையிலையும் சில சாட்சிகள் மூலமாகவும் நாம் அறிய போகிறோம். ஏன் தேவன் அறிய வேண்டும்? ஏன் இப்படி சபையெல்லாம் வந்து சர்ச்சில் வந்தால் இயேசுவை பற்றி தான் பேசுவாங்களா? இவங்களுக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு நினைக்கிற காலங்கள் இருக்கிறது. திங்க் பண்ணணும். இயேசு நல்லவர் என்பதை தவிர வேறு ஒன்றையும் இங்கு அறிவிப்பதில்லை, அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இயேசு ஒருவேளை 2026 வருஷங்களுக்கு முன்பாக உயிரை விட்டிருக்கலாம். கல்வாரி சிலுவையிலே அவரை ரோம சேவகர்கள் அடித்து சிலுவையிலே தொங்கவிட்டு அவருடைய ஜீவன் போனது உண்மைதான். ஆனால் அன்றைக்கு மரித்த இயேசு கிறிஸ்து 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அதுதான் பெரிய காரியம். பாருங்க, அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறோம். வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அற்புதமாக ஒரு வார்த்தை இருக்கிறது. எடுத்தவர்கள் அந்த டிவியில் கூட நீங்கள் பார்க்கலாம். 32வது வசனம், அதாவது 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 32வது வசனத்தை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. We are the witness. இன்னைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறாரா? சில பேர் நாத்திகர்கள் கேட்பாங்க, காட்டுங்க பார்ப்போம், இங்கே வந்து நிற்க வைங்க பார்ப்போம் இயேசுவை. கண்ணால் பார்த்து தான் நம்புகிற கூட்டம் இன்னைக்கு இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். அநேகருடைய லைஃபே இல்லாதவங்களுக்கு தேவன் லைஃபை கொடுத்து கொண்டிருக்கிறார். செத்து போனவர்களை உயிரோடு எழுப்பி கொண்டிருக்கிறார். சொன்னால் நம்ப முடியாதுங்க. வேதத்தில் அற்புதமான ஒரு வசனம் உண்டு. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம். நான் சீக்கிரமாக கடந்து போக விரும்புகிறேன், ட்ரெயினுக்கு லேட் ஆகிடுது அப்படின்றதுக்காக அல்ல. குழந்தைங்கள்லாம் ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ரோக்ராம்லாம் இருக்குது, எனக்கும் ஆசை பார்த்துட்டு போகணும்னு. அந்த பிள்ளைங்களுடைய வாஞ்சையை நான் பூர்த்தி செய்தாக வேண்டும். நான் குயிக்காக உங்கள்கிட்ட சில காரியங்களை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் வசனம் 13 எடுத்து நாம் பார்க்கும் பொழுது, 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து படிக்கும் பொழுது, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு சரி நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர்.
இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்று நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதுக்கு சாட்சியும் சொல்ல போகிறேன். அவர் என்ன செய்கிறவராம்? உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். மனுஷனை தலை குனிய வைக்கிறது 3 காரியம். 1 பாவம். எப்பேற்பட்ட ஹை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தாலும் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா, அது கண்டுபிடிக்கப்பட்டாச்சு அப்படின்னா அவ்வளோதான் கதை. அது அசிங்கப்படுத்தி விடும். சே, இவரை குறித்து இவ்வளவு நல்லா நினச்சிட்டு இருந்தேன், இவர் இவ்வளோ மோசமானவரா? எத்தனை நியூஸ் நம்ம கேட்குறோம் இல்லை? அது அரசியல் ஃபீல்டுலேயும் சரி, ஆன்மீக ஃபீல்டுலேயும் சரி. எப்பேற்பட்ட பெரிய ஆட்களாக நம்ம ரொம்ப புனிதமாக நினைத்து கொண்டிருந்தவங்கெல்லாம் அவ்வளவு அசிங்கத்தில் விழுந்து. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, பாவம் என்பது ஒரு மனிதனை தலைகுனிய வைக்கும். இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே என்ன உண்டு? பரிகாரம் உண்டு. ஆனால் ஒன்றுக்கு மட்டும் என்ன கிடையாது? பரிகாரம் கிடையாது. அது என்னவென்று சொன்னால் பாவம். பாவத்துக்கு விமோச்சனம் கிடையாது. பிராமினில் சொல்லுவாங்க விமோச்சனம். அந்த வார்த்தை சான்ஸ்கிரிட்டில் பயன்படுத்துவாங்க, சமஸ்கிருதத்தில். நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி கழுவி நம்மை சுத்திகரிக்கும். ஏன் இயேசுடைய ரத்தம் தான் சுத்திகரிக்கணுமா? ஏன் வேற எதுவும் இல்லையா? இப்படி தான் நான் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தேன் என்னுடைய லைஃப்பில். நான் ஒரு பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு பிராமின் ஃபேமிலி தான், நான் இல்லைன்னு சொல்ல. இயேசுவை அறியாமல் தான் இருந்தேன். அதுவும் இயேசுவை அறியாமல் இருந்தால் பரவாயில்ல, பயங்கரமாக எதிர்த்தவனாக இருந்தேன். புதிய ஏற்பாடுனாலே எனக்கு கசப்பு. பைபிளை பற்றி யாராவது பேசினா தூக்கி அடிப்பேன், அந்தளவுக்கு மோசம். என்னுடைய தனிப்பட்ட லைஃப்பில் 20 வயசுலேயே நான் கடவுளை தேட ஆரம்பித்தவன். 20 வயசுலேயே நான் தியானமெல்லாம் பண்ணேன். எனக்கு நல்ல ஒரு ஆன்மீக குரு கிடைத்தார். அவர் எனக்கு நல்ல தியானம்லாம் சொல்லிக் கொடுத்தார். அந்த 20 வயசுலேயே நான் இறைவன் பால் இழுக்கப்பட்டேன். ஆனால் பாவம் என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. வாலிப வயதுக்குரிய எல்லா பாவமும் உண்டு. ஃபேமிலி என்னமோ பிராமின் ஃபேமிலி. எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு சினிமா கட்டாயம் பார்ப்பேன். மினிமம் 365 டிக்கெட்டு கையில் வச்சுருப்பேன் இயர் முடியும் போது. என்னால் மீண்டு வர முடியாது, சில காரியங்கள்லேருந்து மீண்டு வர முடியல. ஆனால் ஆன்மீகம் பேசி கொண்டிருந்தேன், நல்ல தியானம் பண்ணுவேன், அப்படிலாம் இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு நபர் எனக்கு கிறிஸ்துவை குறித்து அறிவித்தார். இயேசு கிறிஸ்து பாவத்தினுடைய நிவர்த்தி. போட்டோம் இல்லையா, பாஸ்டர் பேசினார். சர்வலோகத்தினுடைய பாவத்தினுடைய நிவர்த்தி இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். அந்த ரத்தத்தில் தான் பாவத்துக்கு மீட்பு இருக்கிறது. வேற எந்த விதத்திலும் பாவத்துக்கு பரிகாரம் கிடையாது. பாருங்க, இந்த ரத்தம் என்பது என்ன கலர் சொல்லுங்க? ரெட் கலர். குழந்தைய கேட்டால் கூட சொல்லுது. இந்த சிகப்பு என்பது மனுஷனுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்து இருக்கிறது. நீங்கள் பார்த்தா தெரியும். ஆன்மீகம் என்று எடுத்துக்கொண்டால் எது இல்லாமல் இல்லை சொல்லுங்க? சிகப்பு இல்லாமல் இல்லை. எல்லா விதத்திலும் பரிகாரத்துக்கு என்ன கொண்டு வராங்க? என்ன கலரை கொண்டு வராங்க தெரியுமா? சிகப்பை தான் கொண்டு வராங்க. நான் எவ்வளோ கிரகப்பிரவேசம் போயிருக்கிறேன், நீங்களும் போயிருப்பீங்க. கிரகப்பிரவேசம் என்று சொன்னால் வீடு குடி போகுதல் இல்லையா? அதில் ஒரு காரியம் செய்வாங்க. ஒரு பெரிய பூசணிக்காய் எடுப்பாங்க. அதில் முதல் நாள் நைட்டே என்ன செய்வாங்க, ஒரு ஹோல் போட்டு நிறைய குங்குமத்தை உள்ளே என்ன செய்வாங்க, கொட்டுவாங்க. நிறைய கொட்டுவாங்க, போட்டு அடைச்சிருவாங்க அதை. அதுக்கப்புறமா அந்த இடத்துல மறுநாள் காலையில் பூஜை கீஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு சில வீடுகளில் பசுமாடை கூட என்ன செய்வாங்க, உள்ளே விடுவாங்க. இதெல்லாம் பாரம்பரியங்கள் இன்றைக்கி நடக்கிறது. அப்போது அதன் மேலே ஒரு சூடத்தை வைத்து அந்த வீட்டார், அதாவது அந்த வீட்டுக்கு உடையவங்க, அந்த வீடு கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த ஓனர்
ஹஸ்பண்ட் இருப்பாங்க, ஒய்ஃப் இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, தாத்தா பாட்டி யாரெல்லாம் இருக்காங்களோ வரிசையை நிற்க வைப்பார். நிற்க வச்சு என்ன செய்வாங்க, அதை ஏற்றி என்ன செய்வாங்க, 3 டைம்ஸ் இப்படியும் 3 டைம்ஸ் இப்படியும் என்ன கழிப்பாங்க? நல்லா சொல்கிறீங்களே, திருஷ்டி கழிப்பார்கள். நான் ஏன் கழிக்கணும்? உங்களை பார்த்து கேட்குறேன், வாய் ஏன் இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும்? என்னைக்காவது ஏன்னு கேட்குறோமா? கேட்கவே மாட்டோம். ஏதோ செய்கிறாங்க, நாமளும் செய்யணும் கிடையாது. நான் இந்த இயேசுவை நான் ஏன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன்னா, இந்த கேள்வியை கேட்டு தான் ஏற்றுக்கொண்டேன். ஏன்? வாய் எப்பொருள் சொல்லுங்க, திருக்குறள். அப்பொருள் என்ன காண்பது? அறிவு. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவுபூர்வமாக சிந்திங்க. நான் அப்படி தான் தேடினேன். அறிவு. ஏன் இந்த காரியம் செய்கிறீங்க? அப்புறமா தூக்கி போட்டு வாசலில் போட்டு உடைச்சா அது என்ன ஆகுது? உடைச்சா என்ன கலரில் செதறுது? சொல்லுங்க. ரெட் கலர், சிகப்பா செதறுது. ஏன்? இந்த வீட்டில் குடியிருக்க போகிற யாருடைய ரத்தமும் சிந்தப்படக்கூடாது. அதனுடைய கழிப்பு, அதனுடைய எல்லா விதமான சாபமும் எதன் மேலே வர வேண்டும்? சொல்லுங்க. ஆமாம். சனிக்கிழமை யாரும் செத்து போனாக்க தனியாக அனுப்ப மாட்டாங்க, தெரியுமா? இந்த கதை தெரியுமா? சனிக்கிழமை யாரும் இறந்துட்டாங்க, யாரும் பாடி கொண்டு போகிறாங்கன்னா கூட ஒரு கோழியை தொங்க ஓட்டுனே போவாங்க. எத்தனை பேர் சும்மா தெரியாதுலாம் சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு பழமொழி வேறு, சனி அதான் வேணாம், மாலை வேலையில் பிள்ளைங்களாகிறாங்க, அது தனியாக போகாது அப்படின்னு. அது ஒரு காத்து கழிப்பு. அது என்னது? அது அந்த கோழியை போட்டு என்ன பண்ணுவாங்க, கழுத்தை நெரிச்சு தொங்க விட்டு அந்த சாபத்தை அது மேலே தூக்கி, இப்படி பாருங்கள், எல்லா விதத்திலும் ஒரு பலி செலுத்தப்படுகிறது. அதான் காரியம். ஆமென் சொல்லுவோமா? பாவத்துக்கு எந்த இடத்துல போனாலும் உங்களுக்கு பிராயச்சித்தமே கிடையாது. 1000 பேருக்கு அன்னதானம் போட்டால் நிச்சயமாக நீங்கள் எங்கே வந்துடலாங்க, உங்கள் ஆத்மா சாந்தி அடையும், கடவுளோடு கூட நீங்கள் ஐக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு கடவுள் ஒரு பிரமாணம் வச்சுருந்தாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பணக்காரர்களும் எங்கே இருப்பாங்க? வைகுண்டத்தில் இருப்பாங்க, சிவலோக பிராப்தியில் இருப்பாங்க, பரலோகத்தில் இருப்பாங்க. இல்லாட்டி ஏதாவது பேர் வச்சுங்க பரலோகத்துக்கு. அந்த இடத்துல போய் நிச்சயமாக எல்லா பணக்காரர்களும் இருப்பாங்க, எல்லா ஏழையும் நரகத்தில் இருப்பாங்க. ஏன்னா கடவுள் அப்படி ஒரு வச்சிடறாரு. வச்சுக்கணும். இப்போ சும்மா ஒரு இதுக்காக சொல்ல வரேன். 1000 பேருக்கு நீ வாழ்க்கையில் என்ன கொடுக்கணும் சொல்லுங்கள்? பசியாக இருக்கவங்களை என்ன கொடுக்கணும்? அன்னதானம் கொடுத்துட்டா எங்கே வந்துடலாம்? சிவலோக பிராப்தி அடைஞ்சிடலாம் அப்படின்னு கடவுள் ஒரு பிரமாணம் வச்சுருந்தாருன்னா, 1000 பேர் என்ன 10,000 பேருக்கு கொடுத்துட்டு நான் எங்கே வந்துடுவேன்? இருக்கிற பாவத்தை எல்லாம் செய்வேன். எனக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு நண்பர் உண்டு, மதிப்புக்குரிய ஒரு நண்பர். என்னோட வயசில் வேறு பெரியவர் வேறு. எனக்கு அவர் பெரிய, அதான் ஒரு கஷ்டம். என்னோட கிட்டத்தட்ட 40 வயசு பெரியவர். அவர்கிட்ட போய் நான் பைபிள் எடுத்துன்னு போயிட்டு பேசலாம்ல, போகும்போது வரும்போதெல்லாம் பார்ப்பேன். அவர் ஒரு நல்ல ஒரு பான் புரோக்கர், தமிழில் தெரியல டக்குன்னு, என்ன அடகு கடை வைத்திருக்கிறவர். கரெக்டு, அடகு கடை வைத்திருக்கிற ஒரு செட்டியார்னு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த கடை வச்சுருக்கிறார். இப்போ இல்லை, இப்போ இறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன், நிச்சயமாக வயசாகிருக்கும். அவர் போகும்போது வரும்போது ஜாலியாக ரொம்ப என்ன க்ளோஸாக பேசுவார், க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர். நான் அவர்கிட்ட ஒரு நாளைக்கு உட்காந்துருந்தேன். என்ன நீங்கள் பாருங்கள், இந்த தவளையாக அடுக்கி வச்சுக்கிறீங்க. தவளையா? நான் என்ன அன்றைக்கி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து ஓன்னு அழுவுது. ஐயா, எனக்கு அந்த பொருளை கொடுத்துருங்க, நான் எப்படியாவது என்ன செஞ்சிட்றேன், காசை நான் கொடுத்தேன். போ, 3500 வச்சு அதுக்கு மேலே அசல் ஒரு 2000 இருக்குது, 2000 வட்டி 3500, எவ்வளோ ஆச்சு? 5500 வச்சுட்டு நீ அந்த பொருளை எடுத்துன்னு போ அப்படின்னு பெரிய சண்டை நடக்குது. பேசாமல் நான் உட்காந்துக்கிறேன். அப்படியே அவங்க அந்த அம்மா அழுதுட்டு போன பிற்பாடு, இதெல்லாம் உனக்கு நியாயமாக இருக்கா? இந்த சட்டியெல்லாம் வந்து உங்களுக்கு முன்னாடி கூப்பாடு போடும் அப்படின்னு நான் சொன்னேன். கடவுளுக்கு முன்னாடி போய் இந்த சட்டியெல்லாம் என்ன செய்யும்? இவ்வளோ ஏழைங்களுடைய வயிற்றில் அடிக்கிறியே, இதுக்கெல்லாம் உனக்கு என்ன கிடையாது, விமர்சனமே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சார், என்ன சார் சொல்கிறீங்க விமோசனம் கிடையாதுன்னு? நான் கரெக்டாக வருஷமான
ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நான் கரெக்டாக போயிடுவேன். நான் பேர்லாம் சொல்லக்கூடாதுல்ல. ஆந்திராவில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு கட்டாக என்ன போட்டுருவேன் சொல்லுங்கள், மணி போட்டுருவேன். பணக்கார கோயில் இது, கோடிக்கணக்கில் உண்டியலில் எடுக்கிற கோவில் இது. அங்கே கொண்டு போய் நான் என்ன செஞ்சுருவேன், என்னுடைய பிராயச்சித்தம்லாம் எங்கே பணத்தை கொண்டு போய் என்ன செஞ்சுருவேன், அங்கே நான் எல்லாத்தையும் செலுத்தி தான் சார் வர்றேன் அப்படின்னாரு. சரி வந்து என்ன செய்கிறீங்கன்னு கேட்டேன். அங்கே போய் உங்கள் பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் செஞ்சுட்டு வரீங்க, ரொம்ப சந்தோஷம். ரிட்டன் வந்து என்ன செய்கிறீங்கன்னு கேட்டேன். அதே ஏழைங்க வைத்து அடிக்கிறீங்க தானே, அதே ஏழைங்கள்கிட்ட வட்டிக்கு விட்றீங்க தானே. பாவத்திலிருந்து விடுதலை இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன் அப்படி கொடுக்க முடியும்? அதனால தான் எனக்கு அந்த என்கிட்ட ஏசப்பாவை பற்றி சொன்ன அந்த சகோதரன்ட்ட ஒரு நாளைக்கு பயங்கர சண்டை. ஏன்னா நான் வந்து இதில் இதில் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடாது, அந்த லைனில் நான் எனக்கு ரொம்ப பிராமின்ல அந்த மத வெறியில் பயங்கரமாக கத்துறேன். ஆஃபீஸில் நான் வந்து PWJ ஏதோ நான் ஏதோ பாஸ்டர் நினைக்காதீங்க, நான் வந்து ஒரு ஜூனியர் இன்ஜினியர், அதாவது பப்ளிக் ஹவுஸ் டிபார்ட்மெண்ட்டில் பாண்டிச்சேரியில் கவர்மெண்ட் சர்வீஸில் ஒரு 23 வருஷம் நான் PWJ ஜேஇயாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது ஆரம்ப காலங்களில் சொல்கிறேன். அப்போ அது மாதிரி அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை குறித்து, அந்த பரிகாரத்தை குறித்து சொல்லும் பொழுது எனக்கு கோபமாகி அவர் கையில் இருந்த பைபிளை வாங்கி கசக்கி அவர் மூஞ்சியில் தூக்கி அடித்தேன் பாருங்கள். எல்லா ஆஃபீஸில் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. சார் என்ன சார் எப்படி செய்கிறீங்க அப்படின்னு. பேசாமல் இருங்க, இந்த ஆள் என்னை எப்படி கத்துறான், இயேசுனுடைய ரத்தம் தான், இயேசுனுடைய ரத்தம் தான் சொல்லி. எனக்கு அந்த ரத்தமும் வேண்டாம், இந்த இயேசுவும் வேண்டாம், இந்த பைபிளும் வேண்டாம். தூக்கி அடித்தேன் அவர் கசக்கி. அந்த மனுஷன் கீழே அந்த பைபிளை எடுத்தார். சரி என்ன எதாவது திட்டுவார்னு பார்த்தேன், ஒன்றுமே திட்டலை. அழகாக அந்த பைபிளை கசங்கின பேஜெல்லாம் அப்படி எல்லாம் க்ளீன்மாக வச்சுட்டு சுவாமிநாதன் சொன்னேன். என் பேர் சுவாமிநாதன். இன்றைக்கி இந்த பைபிளை என்ன செஞ்சுருக்கிறீங்க, எல்லாருக்கும் முன்னாடி கசக்கி தூக்கி அடிச்சிருக்கிறீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் உண்டு, இதே பைபிளுக்கு நீங்கள் சாட்சியாக இருப்பீங்கன்னு சொன்னார். எல்லா மக்களுக்கு முன்னாடி நீங்கள் சாட்சியாக கர்த்தர் உங்களை கொண்டு வருவார்னு சொன்னார். பாவத்துக்கு பரிகாரம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்பதை ஒரு நாள் புரிந்து கொண்டேன். நான் பாவியாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். நல்லவனுக்காக ஒருவன் உயிரை கொடுப்பான் இல்லையா? இந்த உலகத்தில் நல்லவனுக்காக உயிரை கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு துரோகிக்காக, ஒரு அக்கிரமம் செய்தவனுக்காக, வேத வசனம் சொல்கிறது அவர் அக்கிரமக்காரருக்காக மரித்தார். இயேசு கிறிஸ்து யாருக்காக மரித்தார்? நல்லவனுக்காகவா? அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறானே, குடும்பத்தை கெடுத்து கொண்டிருக்கிறானே, குடித்து வெறித்து மனைவியை அடித்து கொண்டிருக்கிறானே, அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறானே, அப்படிப்பட்ட மனிதர்களுக்காக என் ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை கிரயமாய் சிந்தினார். அதனால்தான் அந்த சிகப்பு தான் என்னை வாஷ் பண்ண முடியும். அந்த சிகப்பு தான் என்னை என்ன செய்ய முடியும், பரிகாரம் தேட முடியும். எந்த விதத்திலும் பாருங்க, அந்த பலி செலுத்த சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு இயேசுவுக்கு ஒரு பேர் உண்டு. ஏதோ கிறிஸ்தவர்களுடைய, ஆனால் தான் நான் பாஸ்டர் சொன்ன மாதிரி ஏதோ கிறிஸ்தவங்களுடைய கடவுள் போல இருக்கு இவர் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் என்னுடைய பாவம் அத்தனையிலேருந்து இயேசு என் உள்ளத்தில் வந்தார். என் உள்ளத்தில் வந்து நான் எப்போதும் போல் ஆன்மீக வாழ்க்கையில் ஜெபம் பண்ணி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது, இது மாதிரிலாம் ப்ரேயர்லாம் எனக்கு தெரியாது, பைபிள் விடலாம் என்னன்னு தெரியாது, எப்படி ஜெபம் பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நான் தியானம் பண்ணி கொண்டிருந்தேன். என்னுடைய கடவுளை அல்ல, நான் வந்து பிஃபோர் கிரைஸ்ட், அதாவது ஆண்டவருக்குள்ளே நான் வர்றதுக்கு முன்னாடியே, பைபிள்லாம் எடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடியே, தப்பாக நினச்சிக்காதீங்க, எல்லா விதமான கடவுள்லேருந்து விடுதலை வெளில வந்துட்டேன். ஜோதிமயமாக இருக்கிறார் அப்படின்னு நான் உணர்ந்துட்டேன். அந்த ஜோதி யார் என்பது தான் அறியாமல் இருந்தேன். அறிந்து கொள்ளுங்க, ஜோதி மயமாய் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி நான் ஜோதியை தியானிக்க ஆரம்பித்து
அந்த தியானம் செய்து கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரத்யட்சமாய் எனக்கு காட்சி கொடுத்தார். பிரத்யட்சமாய் உங்களை எப்படி நான் இப்படி பார்க்குறேனோ அதே போல் லைவாக நான் அவரை பார்த்தேன். என்னுடைய தியான விடிகாலம்புற 4:30 மணிக்கு ஒரு நாள் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 1987 லைவாக பார்த்தேன். எதுக்கு சொல்ல வந்தேன், அன்றைய நாளில் என் லைஃப்பில் பெரிய மாற்றம். அவர் தன்னுடைய காயங்களை காண்பித்தார், அவர் தன்னுடைய இரத்தத்தை காண்பித்தார். உனக்காக என் ஜீவனையே கொடுத்திருக்கிறேன், உன்னை என் கையில் எடுத்து பயன்படுத்துவேன் என்று சொல்லி அன்றைக்கு கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணார். ஆமென். அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிச்சு. சொன்னால் நம்ப மாட்டீங்க. எனக்கு சினிமானா அவ்வளோ உயிர். சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் எல்லாருமே, கண்ணதாசன் பாடல்கள்லாம் எனக்கு அவ்வளோ உயிர். அந்த அந்த லைனில் போகிறேன். அந்த 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 எப்போதும் போகிற ஆஃபீஸுக்கு போகிற வழியில் அவ்வளோ சினிமா தேட்டர் வழியாக தான் போயாகணும். என் கண்கள் அந்த பக்கம் ஏறெடுக்கவே தோணலை. கம்ப்ளீட்டாக என் லைஃப் மாறிடுச்சு. அந்த வித்தின் எ டே, ஒரு நாளில், ஒரு செகண்டில் தேவனாகிய கர்த்தர் சகல பாவத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறேன், இனி பாவத்தினுடைய தண்டனையை அணுவாக நான் அனுபவித்திருக்கிறேன், இனி நீ பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி கர்த்தர் என்னோடு கூட அன்றைக்கு பேசினார். ஆமென். நல்ல கவனி. எல்லாரும் சொல்கிறதுனால எல்லாருக்குமே இப்படி தான் அனுபவம் வரும்னு நினைக்காதீங்க. அப்படி அல்ல. இதை கேட்டு நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதே கர்த்தர் உங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். இதை கேட்டு நாம் ஆண்டவருக்குள்ள வரும் பொழுதே கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார், பாவத்துக்கு விமோசனத்தை தேடி கொடுக்கிறார். அப்போ நம்ம என்ன, பாவம் ஒரு மனுஷனை தலை குனிய வைக்கும், ஆனால் இயேசுவோ உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி என்னை விட்டு நீக்கி என்னை சுத்தமாக்கும். ஆமென். நல்ல கவனிங்க. 18 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை குறித்து பைபிள் சொல்லுகிறது. இயேசு வாழ்ந்த காலத்தில் அந்த பெண் உயிரோடு வாழ்ந்தாள். இயேசு உயிரோடு நம்மளை போல நடமாடிக்கொண்டிருந்த அந்த நாட்களில் அந்த பெண் இருந்தாள். எத்தனை வருஷம் அவளுக்கு பெரும்பாடு? பெரும்பாடு என்று சொன்னால் பெண்களுக்கு உரிய உதிரப்போக்கு. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம்? நீங்கள் போய் பார்த்தீங்களா பிரதர்? நான் பார்க்கல, நான் பார்க்கல, நீங்களும் பார்க்க முடியாது. அந்த பொண்ணு செத்து போச்சு, ஆகிப்போச்சு இல்லையா? 2026 வருஷம் ஆச்சு இயேசு வாழ்ந்த காலம். 18 வருஷம் அந்த பெண்ணுக்கு அந்த பிரச்சனை. ஆனால் இப்படி இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். இயேசு என்ற ஒருவர் இருக்கிறார், அவர் பலவீனங்களை வியாதிகளை சுகமாக்குகிறார் என்று சொல்லி அவள் காதால் யாரை குறித்து கேள்விப்படுகிறாள்? இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். கேட்ட மாத்திரத்தில் எவ்வளவு காசு பைபிளில் பண்ணி அந்த அந்த சம்பவம்லாம் எடுத்து படிக்க நேரம் இல்லை. தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் செலவழிச்சிட்டா, தன்னுடைய சொத்து எல்லாம் அழிஞ்சிச்சு. சற்றாகிலும் குணமடையாமல்னு பைபிள் சொல்லுது. சற்றாகிலும் குணமடையாமல், கொஞ்சம் கூட குணமாகல. பணம் மட்டும் அவ்வளோ செலவழிஞ்சாச்சு. உடம்பு ஃபுல்லாக ஊசி போட்டு அப்படியே ரணகலமாகி வைத்தியர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலை தான் யார்? அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட மாத்திரத்தில் இந்த இயேசு என்னை குணமாக்குவா, எப்படியாகிலும் இவரை நான் என்ன செய்யணும், என் லைஃப்பில் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள பயங்கர ஃபெய்த்து பாருங்கள். அந்த ஃபெய்த்து வர்ற நேரத்தில் ஜீசஸ் அந்த அவங்க ஊர் வழியாக வர்றார். கேள்விப்பட்ட உடனே தவிழ்ந்து அவமானம், அசிங்கம், இவ வெளியில் வர முடியாது, உதிரப்போக்கு. ஒரு பெண்ணுடைய அந்த அந்த பர்சனல் இது அந்த பெண்களுக்கு தான் தெரியும். அந்த வலி, அந்த வேதனை, அந்த அசிங்கம், அவ்வளவு வேதனையோடு கூட தவழ்ந்து இயேசுனுடைய அந்த எந்த தெருவில் போகிற அந்த தெரு வழியாக போய் ஏசப்பா கிட்ட நெருங்க முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கிறது. அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு அப்படியே தொங்கிட்டு வருது. அந்த ட்ரெஸ்ஸினுடைய ஒரு ஓரத்தை தொட்டாலாகிலும் நான் என்ன அடைவேன் சொல்லுங்க? அவருடைய ட்ரெஸ்ஸில் வல்லமை இல்லை.
உடனே நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க, ஓ ஏசப்பாவுடைய வஸ்திரத்தில் என்ன இருக்குது, ட்ரெஸ்ஸில் நிறைய பவர் இருக்குது போல இருக்கு. பவர் ட்ரெஸ்ஸில் இல்லை, அவர்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. அவளுக்கு தனக்குள்ள ஒரு நம்பிக்கை. இது ஒரு ஓரத்தை ஏன்னா தொட முடியல, இயேசு கிட்ட போக முடியல, அவ்வளவு கும்பல். அட்லீஸ்ட் ஒரு ஓரத்தை தொட்டாகிலும் நான் என்ன ஆவேன், நிச்சயமா குணமாவேன். அவளுக்குள்ள பயங்கர ஃபெய்த்து வர்றா. அப்படி எப்படியோ ட்ரை பண்ணி என்ன செஞ்சிடறா, அந்த ஓரத்தை தொட்டுறா. தொட்ட மாத்திரத்தில் 18 வருஷம் இருந்த உதிரப்போக்கு அந்த க்ஷணமே நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டு. திரும்பவும் நான் சொல்கிறேன், அந்த பெண்ணை நான் போய் பார்த்தது இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா பாஸ்டர்? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 18 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு பெண்ணை குறித்து பைபிள் சொல்லுது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? லைவாக போய் பார்த்துருக்கீங்களா? ஆனால் அதை காட்டிலும் பெரிய சாட்சி என்னுடைய சாட்சி. என் குடும்பத்தில் ஒரு பெண் இருக்கிறா, என் ஃபேமிலியில் ஒரு பெண் இருக்கிறா. டியூஷன் போயிட்டு அப்படி போகும்போது டாரஸ் லாரி அப்படி அடித்து மூளை சிதறி விட்டது. பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே கிடக்கிறா. ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணார், உடனே புறப்பட்டு எங்கே வாங்க, ஜிஹெச் வாங்க. போனோம். வரும்போது உங்கள் மிஸ்ஸஸ் ஆயிஷன் வாங்க. போனோம் பாருங்க, ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணோம் அவசியமாக, உடனே வாங்க. சரி போனோம். நேராக போய் அங்கே ஜிஹெச் உள்ளே போன எமர்ஜென்சி வார்டு போனாக்க அப்படி பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே படுத்துன்னு கிடக்குறா. யாரோ இல்லை, என்னுடைய மகள், ஏதோ பைபிளில் இருக்கக்கூடிய பெண் அல்ல, என்னுடைய சொந்த மகள். 10th படிக்கிறார். டாரஸ் லாரி அடிச்சு அப்படியே கிடக்குறா. அவளை பார்த்த மாத்திரத்தில் என்னுடைய சிஸ்டர் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? என் ஒய்ஃபு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆம்பளைங்க பொதுவாக டக்கு என்ன செய்ய மாட்டாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, அழமாட்டாங்க. இருந்தாலும் அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு கண்ணீர் விட்டேன் என் லைஃப்பில். கத்தாவே நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி. அப்போது கத்த சொல்கிறாரு, என்னை நீ இன்னும் ஆராதே, என்னை இன்னும் துதி என்று சொல்லி உள்ளத்தில் தாட் வருது. அப்புறமா ஆம்புலன்ஸில் எழுதுறாங்க. இங்கே பார்க்க முடியும், இன்னும் 2 ஹவர்ஸில் அவளுக்கு ஏதாவது நீங்கள் செய்யலைன்னா உயிர் போயிடும் அப்படின்னு. 2 ஹவர்ஸ் கொடுத்தாங்க காரைக்கால் 2 ஹவர்ஸில் அவளுக்கு லைஃப் கொடுத்தாங்க. ஆம்புலன்ஸில் ஏற்றுறோம். அப்போ அதை பாட்டு பாடிட்டே ஏற்றுறேன். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன்னு பாட்டு பாடி அவளை அனுப்புனேன். ஒரு அல்லை சொல்லம்மா, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். ஆமே சொல்லம்மா. கடைசி வரைக்கும் நீ இயேசு தான், அவர் நிச்சயமாக கைவிட மாட்டார். டேஞ்சர் போனோம். அங்கே சொன்னாங்க 2 days சொன்னாங்க. அங்கே எத்தனை மணி நேரம் சொன்னாங்க? டேஞ்சர் போன பிறகு ஸ்கேன்லாம் எடுத்த பிறகு எத்தனை நாள் டைம் கொடுத்தாங்க? எனக்கு ஒரு புதிய ஒரு நம்பிக்கை பிறந்தது. 2 மணி நேரத்தை தேவன் எத்தனை நாளாக மாற்றிருக்கார்? 2 நாளாக மாற்றிருக்கிறார். இல்லை, 2 நாளாக மாற்றுறவர் 200 வருஷமாக கூட மாற்ற வல்லவராக இருக்கிறார். 1 week எந்த முன்னேற்றமும் இல்லை. பைத்திய மாதிரி உளர ஆரம்பித்தா. போரூர் ராமச்சந்திராயிட்டு வந்தோம், இங்கே தான் சென்னை. எடுத்து கொண்டு வந்தோம். அவங்க கொடுத்த நாள் 1 week கொடுத்தாங்க. எவ்வளோ கொடுத்தாங்க? 1 week உங்கள் பொண்ணு உயிரோடு இருப்பாள். வர வர கிராஃப் குறையும், அப்படியே அவள் எக்ஸ்பைரி ஆகிடுவாள். அப்படி இல்லாட்டி கிராஃப் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், ஏறும். ஒரு வேளை என்ன கிடைக்கலாம், லைஃப் கிடைக்கலாம்.
எதுக்கும் நீங்கள் அவங்களாம் பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போனால் கிளாஸ் எடுப்பாங்க தெரியுங்களே. அங்கே அங்கே இறக்கத்துக்கெல்லாம் அதுக்கெல்லாம் இதே கிடையாது. அப்போது கிளாஸ் எடுத்தாங்க எனக்கு. ஓகே குட். ஒரு வாரம் 2 நாள், சாரி 2 மணி நேரம் 2 நாள், இப்போ ஒரு வாரம். நிச்சயமாக கர்த்தர் கூட இருக்கார். அல்லேலூயா. சுருக்கமாக சொல்லிடுறேன். அப்போது 1 வீக் கழிச்சு டாக்டர் சொன்ன மாதிரி டெத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு போயிடுச்சு. கர்த்தாவே நான் என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் சொன்னார் ஒரே வார்த்தை, கப்பல் சேதமே அன்றி புராண சேதம் இராதுன்னார். பைபிளில் ஒரு வசனம் அப்படியே இருக்கு. கப்பல் சேதமே அன்றி, கப்பல் சேதம் அப்படின்னாக்கா கப்பல் உடையும், சேதம்னா உடையும், கப்பல் உடையும், ஆனால் பிராண சேதம் இராது, உயிர் போகாது. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், கப்பல் உடையும் ஆண்டவரே? உடையும். க்ளீனாக சொல்லிட்டார். க்ளீனாக வாக்கு வந்துருச்சு. கப்பல் உடையும் ஆண்டவரே? உடையும். உயிர் போகாதே? உயிர் போகாது. திரும்ப கேட்குறேன், கப்பல் உடையும் ஆண்டவரே? நிச்சயமாக உடையும். அப்போ எதையும் தாங்கிக்கிறதுக்கு என்ன இருக்கணும்? ஹார்ட் இருக்கணும். அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். நாட்கள் கடந்தன. கிட்டத்தட்ட 83 நாட்கள் ஐசியூவில் மட்டுமே இருந்தான். 83 நாட்கள். 3 முறை உயிர் போய் வந்தது. 3ஆவது முறை ஹார்ட் நின்றது. எல்லா ஆர்கான்ஸும் போயிடுச்சு. உடம்புல இருக்க அத்தனை பிரெயின் போயிடுச்சு. பிரெயின் போயிடுது அவளுக்கு. பிரெயினில் தான் அடி. உள்ளுக்குள்ளே பிளட்டு கிளாட்டட். எதுக்குன்னா அப்படியே கம்ப்ளீட் ஆர்கானும் போயிடுச்சு. செயலிழந்து போச்சு. டீட்டெயிலாக சொல்ல முடியாதுல்ல. எல்லா ஆர்கானும் போயிடுச்சு. கண்ணு மட்டும் நன்னா தெரியும். கண்ணு சூப்பராக தெரியும். 3ஆவது கடைசியாக ஹார்ட்டு நினச்சி எல்லாமே பம்ப் பண்ணாங்க. ஒன்றும் நடக்கலை. எங்களுக்கு தெரியாது. அங்கே நாங்கள் ஒரு முட்டாள் பாருங்கள். கீழே முட்டாள்னா உலகத்தின் பார்வையில், தேவனுடைய பார்வையில் முட்டாள் கிடையாது. கீழே இருந்து என்ன செஞ்சோம்? கர்த்தரை துதித்து ஆராதனை பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே உயிர் போயிடுது மேலே. ஃபோன் ஐசியூலேருந்து திரும்ப திரும்ப வந்துனே இருக்கு. எனக்கு தெரியாது, யாரோ ஃபோன் பண்ணுறாங்க நினச்சிருந்தேன். அப்புறமா ஒர்ஷிப்லாம் முடிச்சுட்டு என் ஆத்துமாவே சொன்ன பிறகு அந்த ஃபோனுக்கு ஃபோன் பண்ணால் கண்ணம்லாம் திட்டுறாரு டாக்டர். வேற அறிவு அப்படின்றார். உன் பொண்ணோட நிலைமை வந்து பாருங்க. பார்த்தா அப்படியே உயிர் போன மாதிரி அப்படியே கிடக்குறான். கை காலெலாம் அசந்து போய் கிடக்குது. 83ஆவது நாள். எத்தனை நாள்? 83ஆவது நாள். உயிர் போ கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. கடைசி கட்டம் தான். அவங்க ப்ரெஸ் பண்ணி பம்ப் பண்ணும்போது ஒரு இந்த இடத்துலேருந்து ஒரு சவுண்டு வந்து தான் ரொம்ப ஓவர்ஸ். நாங்கள் இல்லை. நாங்கள் அப்போ இந்த ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும்னு ஒரு பழைய பாட்டு உண்டு. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, நல்ல பாட்டு பாடுறோம். கீழே அங்கே போயிடுச்சு உயிர். ஆனால் தேவன் அந்த பாட்டு முடிக்கும்போது ஜீவனை அங்கே கொடுத்துருக்கிறார். ஜீவனை கொடுத்துட்டார். ஜீவனை கொடுத்தது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஆர்கான்லாம் போச்சோ எல்லா டேப்லெட்டையும் நிறுத்திட்டாங்க, எல்லா மருந்தையும் நிறுத்திட்டாங்க. ஓவர் டோஸ்னால் தான் என்ன ஆகிப்போச்சு? ஹார்ட்டு ஃபெயிலியர் ஆகிப்போச்சுன்னு சொல்லி அப்புறமா அதை கண்டுபிடிச்சி அப்புறம் ஒவ்வொரு ஆர்கானாக கர்த்தர் பலன் சுகம் ஆரோக்கியம் அருமையாக கொடுத்து கொண்டே வந்தார். அல்லேலூயா. நாளொரு மேனியும் சொல்லுங்கள் பொழுதொரு வண்ணமாக அவன் வார்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு தடையும் வார்டுக்கு எழுதி வைப்பாங்க, ஃபெயில் ஆகிடும். ஒவ்வொரு தடையும் வார்டு எழுதி வைப்பாங்க, ஃபெயில் ஆகிடும். ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துடும். எதுக்கு சொல்லியிருந்தேன்? வார்டுக்கு வந்தாங்க. 10 நாள் வார்டில் இருந்தோம். எங்கள்கிட்ட அவளை கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது தான் பார்த்தா கால் இல்லை, கால் நடக்க முடியாதுன்ட்டாங்க. ரைட்டு கால் வந்து லைஃப் லாங் அவள் நடக்க முடியாது அப்படின்ட்டு. அப்பா ஷாக்குன்னு. பொம்பளை பிள்ளை வச்சு என்ன பண்ணுறது? அப்புறம் வந்தோம் வீட்டுக்கு. தூக்கிட்டு வந்தோம். இப்படி தான் குழந்த மாதிரி தூக்கிட்டு வந்தோம். 14 வயசு. எஸ்எல்சி படிக்கும்போது அவள் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அப்போ வீட்டுக்கு வந்தோம். எல்லாம் கத்தருக்கு நன்றி சொன்னாங்க, சோத்திரம் பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. கால் நடக்க முடியாதுன்ட்டாங்க. ஆனாலும் தேவன் நடக்க வைக்க வல்லவராய் இருக்கிறார். பிறவி சப்பானியை நடக்க வைத்த கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்.
பிறவி சப்பானியை ஜீவன் கொடுத்து கால்களில் 40 வயசு உள்ள ஒரு ஆளை நடக்க வச்சுருந்தாருன்னா என் பொண்ணை ஏன் கர்த்தர் நடக்க வைக்க மாட்டார்? அந்த விசுவாசம்தான் உங்களுக்கு எனக்கு இன்றைக்கி முக்கியம். பாருங்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சி. அன்றைக்கு நாங்கள் அவருடைய கால்களில் வைத்து சம் ஆயிலெலாம் அப்ளை பண்ணோம். பாருங்கள், ஆயில் தான் அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணி, மகளே நீ நான் கர்த்தர் உன்னை நடக்க வைப்பார் என்று சொல்லி கையை பிடிச்சி நடக்க முடியல. ஆனாலும் என்ன செஞ்சோம், திரும்ப ஆயில் போட்டு நல்ல உத்தரவெல்லாம் கொடுத்து வாக்கர் வச்சு நடக்க ஆரம்பித்தா. அப்புறம் வாக்கரை தூக்கி கொண்டு நடந்தா. அப்புறம் வாக்கரை தூக்கி போட்டுட்டு நடந்தா. இதெல்லாம் அதிசயம். அவருடைய லைஃப் ஒவ்வொன்றும் அதிசயம், அற்புதமாக அவள் கர்த்தர் சுகமாக்கினார். சுகமாக்கிட்ட பிறகு ஒரே ஆசை அவளுக்கு, அப்பா அதோட பியூட்டி என்னக்க எல்லாம் எனக்கு அப்பா யாருன்னு தெரியாது, அம்மா யாருன்னு தெரியாது, புளிப்பு திதிப்பு எதுவுமே தெரியாது, பிரெயின் போச்சு. அப்போது நாங்கள் சென்னையிலேருந்து காரைக்காலுக்கு அழைச்சிட்டு வரோம். சீக்கிரமாக முடிச்சிட்றேன். அந்த எங்கள் அண்ணன் வீடு பாண்டிச்சேரியில் பிரேக்கு. ஒரு நைட்டு பிரேக் கொடுத்துட்டு போகிறோம். என்ன இதான் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யுது. அப்போ பிரேக் கொடுத்துட்டு போக ரிலேஷன் அத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்க. அண்ணன், அக்கா, தங்கச்சி. எனக்கு தங்கச்சி இல்லை, அக்கா தான். அப்புறம் எங்கள் மனைவியோட வீட்டார் அத்தனை பேரும், மாமியார் வீட்டில் அத்தனை பேரும் பாண்டிச்சேரி தான். எல்லோரும் கம்பல் பண்ணுறாங்க, யூ டோன்ட் கோ டு காரைக்கால் போகாத. அங்கே போனால் ஏதாவது எமர்ஜென்சின்னா என்ன செய்ய முடியாது, ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது. பாண்டிச்சேரியில் அவ்வளோ ஃபெசிலிட்டி உண்டு. அவள் கொஞ்சம் கால் நடந்த பிறகு என்ன செய்யலாம், போகலாம். நோ, கர்த்தர் சொல்லிட்டார். அங்கே மெட்ராஸில் ஏறும்போதே சொன்னார், நீ போ. எங்கே போ? காரைக்காலுக்கு போ. அவளுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் நான் திரும்ப பண்ணுவேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணார். எல்லா நினைவுகளையும் நான் திரும்ப பண்ணுவேன்னு வாக்கு பண்ணார் கர்த்தர். இந்த வாக்கு பண்ணதெல்லாம் இவங்கள்ட்ட சொன்னால் புத்தியில் ஏறலை. எங்கள் அண்ணனுக்கு ஏறலை, எங்கள் அம்மாவுக்கு ஏறலை, எங்கள் மச்சானுக்கு ஏறலை, புரியாது அவங்களுக்கெல்லாம். சொன்னான் கர்த்தர் பேசுகிறத சொன்னால் புரிய மாட்டேங்குது. நான் பிடிவாதம் பிடிக்கிறதா அவங்களுக்கு தெரிஞ்சுது. பெரியவங்க பேச்ச எல்லாத்தையும் அழல் தட்டு போறியா? ஆமாம், போதான் போகிறேன். கர்த்தர் சொல்லியிருக்காரு, நம்ம காரைக்கால் தான் போவேன். ஒரே ஒரு நைட்டு மட்டும்தான் எங்கள் அண்ணன் வீட்டில் இருந்தேன். அம்மா இருக்கிறாங்க, அத்தை இருக்கிறாங்க, எல்லாம் பெரியவங்க என்னோட வயசு. நான் தான் வீட்டில் கடைக்குட்டி. கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் செவி கொடுத்தேன். காரைக்கால் பார்டர் கிராஸ் பண்ணுறேன், ஸ்கூல் விடுது. அவள் படித்த ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் போகிறாங்க. ஸ்கார்பியோவில் போயிட்டுருக்குறோம். ஒரு பொண்ணை பார்த்துட்டு கத்துறா, இந்திராணி வா அப்படின்னு சொல்லி கத்துறா. அவள் என் பிள்ளை கத்துறா, அப்பா இந்திராணி போகிறாப்பா, கூப்பிடு. பார்டர் கிராஸ் பண்ணும்போது சகல நினைவுகளையும் திரும்ப பண்ணுவேன்னு கர்த்தர் சொன்னார். எனக்கு பார்க்க எங்கள் தலைமை போதகர் தான் ஸ்கார்பியோவில் அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு. சாமிநாதன் வண்டியை நிறுத்துங்க, அவள் உண்மையிலே இந்திராணி தானா நான் பார்க்கணும். நேராக கொண்டு போய் அந்த பிள்ளை எம்ஐடியில் போயிட்டு இருந்தாங்க அப்பா கூட. நிறுத்தி கதவை திறந்து கேட்டால், இந்திராணி நல்லா இருக்கிறியா? நீ பேசுகிறா, என் பொண்ணு பேசுகிறா, இந்திராணி நல்லா இருக்கியா? அவளும் பேசுகிறா, நல்லா இருக்கேன் சுமதி, நீ எப்படி இருக்கிற அப்படின்னு. செம்ம எங்களுக்கு அப்போ கர்த்தர்னா கர்த்தர் தாங்க. அமே சொல்லுவேன், எனக்கு எத்தனை பரிகாரம் செய்ய சொன்னாங்க தெரியுமா? நீ பிராமின்லேருந்து இயேசுக்குள்ளே போயிட்ட, உனக்கு அதனால தான் இது மாதிரி தான் ஆச்சு. என் மேலே என்னென்ன பழி சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் எனக்கு. அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அந்த இயேசு இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். என் பிள்ளைக்கு வாழ்வு கொடுப்பார். ஆமென். அப்போ வீட்டுக்கு எது நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். மணி என்ன பாருங்க ஓடிட்டே இருக்கு பாருங்க. நான் முடிக்க போகிறேன். அப்போ வீட்டுக்கு கொண்டு வந்தாக்க அவள் ஆசைப்படுறா, அப்பா நான் 10th போகிறேன்ப்பா. 10th நடக்கக்கூட ஆரம்பிக்கல, நீ எங்கே போகிறேன்ற? நான் டியூஷன் போகிறேன்ப்பா. 10th போகிறேன். டியூஷன் போய் தான் உனக்கு அடிபட்டு இது மாதிரி ஆச்சு. இப்போ போய் 10th போகிறேன். சரியா பார்த்தா ஏபிசிடி தெரியல, 1 2 தெரியல. என்ன செய்வீங்க?
எப்படி கொண்டு போய் எங்கே சேர்ப்பீங்க? எல்கேஜிலேயே சேர்ப்பீங்க? 14 வயசு பொண்ணை கொண்டு போய் எல்கேஜியில் சேர்க்க முடியுமா? ஏன் அவளுக்கு ஒன்று 1 2 3 தெரியல. இது என்னப்பான்னு கேட்குறா, 2 என்னன்னு கேட்குறா, 3 என்னன்னு கேட்குறா. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர், எல்லாத்துக்கும் கர்த்தர் தான், எல்லாமே கர்த்தர் தான் அவளுக்கு. அப்படியே நாங்கள் தலைமையில் கை வச்சு, ஞானத்தில் ஒருவன் குறைவுள்ளவனாக இருந்தால் சகலத்தையும் சம்பூர்ணமாய் கொடுப்பேன்னு சொன்னீரே, இந்த பிள்ளைக்கு சகல ஞானமும் திரும்புவதாகன்னு சொன்னேன். ஆமென். இதான் 1, இதான் 2, இதான் 3 என்று சொல்லி 1 2 3 கற்றுக் கொடுத்தேன். அவள் எந்த வயசில்? 14 வயசில் வித்தின் எ வீக் ஆஃப் டைம் கடன் மேக்ஸ் போட ஆரம்பித்தார். கடன் அந்த தாட்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். ஆமே சொல்லுமா? இப்படி தான் இருக்கும் அவள் கை, இப்படி தான் இருக்கும், இப்படி தான் எழுதுவா, ஹேண்ட் ரைட்டிங் வராது. நான் சொன்னேன், நீ சங்கீதம் 23 எழுது. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறா, நான் தாட்சி சொன்னீங்க இல்லையா, வசனம் சொன்னீங்க, அதை அந்த அப்படி பென்சிலை பிடிச்சி இப்படி எழுதுவா பாருங்கள். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற தாட்சி எழுன். வாயெல்லாம் குடரும், கை எழுத வராது. பரவாயில்ல, எழுது. கர்த்தர் உன்னை எழுத வைப்பா. கர்த்தர் உனக்கு ஜீவனை கொடுப்பார். இழந்து போன அந்த விரல்களில் இருக்கக்கூடிய அந்த ஜீவன் வரும் உனக்குள்ள கர்த்தர் கொடுப்பார், இதை செய்வார். அவர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் தேவன் உன்னை நல்லா வைக்க போகிறார். நீ எழுது, கர்த்தர் உன்னோட இருக்கார். நான் உங்களை அவளை என்கரேஜ் பண்ண, அவள் என்ன காட்டிலும் பயங்கர என்கரேஜ். கர்த்தர் இருக்கார்ப்பா, நான் எழுத போகிறேன் பாரு என்று எழுத ஆரம்பித்தான். கரெக்டாக 10 நாள் மணியாக இங்கிலீஷில் எழுத ஆரம்பித்தான். மணியாக எழுத ஆரம்பித்தான். எங்களுக்கு நம்பிக்கை பிறந்தது. ரைட்டு, போகலாம், டியூஷன் போகலாம், கிளம்பு டியூஷன் போகலாம். ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த வருஷமே 10th ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணான். அந்த வருஷமே 10th கர்த்தர் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண. அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு டிசி கொடுத்து அனுப்பிட்டாங்க. அவளுடைய சுகந்திக்கு டிசி கொடுத்து அனுப்பிட்டாங்க. இவ இருந்தாக்கா ஃபெயில் ஆகிடும், எங்கள் ஸ்கூலுக்கு என்ன ரிசல்ட் வராது, சென்டம் வராது, இவளுக்கு மட்டும் டிசி இப்போ நவம்பரில் டிசி கொடுக்குறாங்க. டிசி கொடுத்து அவளுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், இன்னும் பிரெயின் பாதிக்கப்படும். நான் சொன்னேன் சார்கிட்ட, சார் வேணாம் சார், நீங்கள் டிசி கொடுங்க, ஆனால் அவளுக்கு தெரிய வேண்டாம். ஸ்கூலில் சும்மா அப்படி வந்துட்டு சும்மா நாம்கே வந்துட்டு போட்டோம், சும்மா பேரை அட்டனன்ஸ் சுகந்தின்னு கூப்பிடுங்க, பேர் எடுத்துருங்க, பரவாயில்ல, ஆனால் அவளுக்கு தெரிய வேண்டாம். எங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டில் செஞ்சோம் பாருங்கள். உண்மை அந்த ஹெட் மாஸ்டர் கோஆப்ரேட் பண்ணார். பட் ஆனால் டிசி கொடுத்துட்டார். கோஆப்ரேட் பண்ணால் நான் டிசி கொடுத்துட்டார். அவளுக்கு தெரியாது, என் மகளுக்கு தெரியாது. நாங்கள் இது வரைக்கும் அப்புறமா சொல்லிட்டோம். எது சொல்ல வந்தேன், அந்த வருஷத்தில் எதுக்காக அவளை டிசி கொடுத்து அனுப்புனாரோ அந்த ஸ்கூலில் ஒரு பையன் ஃபெயில். சுகந்தி 65% எடுத்து பாஸ் பண்ணான். கர்த்தர்னா கர்த்தர். அடுத்தடுத்து முன்னேற்றங்கள் எக்கச்சக்கமாக போச்சு. ஆமே சொல்லுமா? இன்றைக்கி இயேசு உயிரோடு இருக்கிறாருங்க. அந்த பிள்ளைக்கு இன்றைக்கி கல்யாணம் ஆகி நல்ல ஜம்முனுக்கிறாவ. ஆமாம், பாஸ்டருக்கு தெரியும். நாங்கள் ஹனிமூனுக்கு பாஸ்டரோட ஏஷன் வந்தேன். எங்கள் பொண்ணு ஃபேமிலியை ஹனிமூன், நானும் பாஸ்டர் எல்லாம் ஒன்றா தான் டார்ஜிலிங் போனோம் இல்லையா பாஸ்டர்? இன்றைக்கி இயேசு உயிரோடு இருக்கிறா. இன்றைக்கு என்றைக்கோ 18 வருஷம் பெருமாடலில் பைபிளில் இருக்கக்கூடிய பெண்ணை பற்றி நான் பேசலை. இதுவும் உண்மைதான், இதுவும் உண்மைதான். அதனால தான் இதுவும் உண்மை ஆகிறது. அல்ல சார், உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மை செய்ய வல்லவர், உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வல்லவர். இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமே சொல்லுமா? ஒன்றுமில்லாதவர்களை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அழகு பார்க்க விரும்புகிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வறுமை நிலைமையை மாற்றி உங்களை கோபுரத்தில் உட்கார வைக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமே சொல்லுமா? ஒன்றுமே இல்லாத பாருங்கள், இவ்வளவு சூழ்நிலையின் மத்தியில் என் போஸ்டர் ரிசைன் பண்ணேன். இவ்வளவு சூழ்நிலை, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு பண கஷ்டம், எக்கச்சக்கமாக பணம் செலவு பண்ணோம் அவளுக்காக. 8 லட்சம் 10 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணோம். இருந்த இடத்துல கர்த்தர் எல்லா தேவையும் செஞ்சுட்டார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கூட நான் என்ன செய்ய மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன். ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் கர்த்தருக்கு முன்னாடி. அல்லேலூயா. தேவன் உண்மையாக நான் காத்துக்கொண்டார். ஆனால் எதுக்கு சொல்ல வந்தேன், அப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் என் ஜாபை நான் விஆர்எஸ் கொடுத்தேன் நான். அப்போ எல்லாருமே திட்டினாங்க, ஏன் நீங்கள் ஜாபை ரிசைன் பண்ணுறீங்க, இப்போ தான் பொண்ணு அடிபட்டு வந்திருக்கிறீங்க, பிள்ளை அப்போ தான் பிடெக், இது கொஞ்சம் குறையுது, இது குறையுது, பேட்ரி இல்லைன்னு நினைக்கிறேன்.
அதை கவனிங்க. அப்போ என் சன் வந்து பிடெக் படித்து கொண்டு இருந்தான், இன்ஜினியரிங் காலேஜ் செகண்ட் இயர். இன்னும் 2 வருஷம் படிக்கணும். ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபா. அப்போ இருக்கிற பணத்தை வச்சு நாங்கள் அவனை படிக்க வச்சுட்டோம். எதுக்கு சொல்ல வந்தேன், ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் தேவன் வல்லவராக இருக்கிறார். எல்லா விதத்திலும் கர்த்தர் போதுமானவர். நம்முடைய தரித்திரத்தை அவர் சுமந்திருக்கிறார், நம்முடைய பாவத்தை அவர் சுமந்திருக்கிறார், நம்முடைய வியாதியை அவர் சுமந்திருக்கிறார். நீங்களும் நானும் சுமக்க தேவையில்லை. இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமே சொல்லுமா? இவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையின் மத்தியில் சொன்னானே யாராலுமே நம்ப முடியாதுங்க. இவங்களுக்கெல்லாம் எங்கேருந்தோ பணம் வருது, எங்கேருந்தோ தொப்புன்னு ஃபாரின்லேருந்து யாரோ கொடுக்குறாங்க. அப்படிலாம் நிறைய பேர் தப்பாக நினைக்கிறாங்க. என் சூழ்நிலையை உங்களுக்கு நான் சொன்னேன். எவ்வளோ நெருக்கத்தின் மத்தியில் நாங்கள் அந்த ஜாபை நான் கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு. நான் கர்த்தருக்குன்னு ஜாபை என்ன செஞ்சுட்டேன், நான் விட்டுட்டு அதில் கொஞ்சம் பெனிஃபிட் வரும் இல்லையா, இந்த ஜாப் விட்டால் பெனிஃபிட்லாம் வராதா, அந்த பெனிஃபிட்டை வச்சு இவளுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் இன்னும் கொஞ்சம் பண்ணி நாங்கள் செஞ்சோன்னு வச்சுங்க. எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த சூழ்நிலையில் 2 வருஷம் படிப்பு முடித்தான் என் சன். அவன் படிப்பு முடிச்சுட்டு பெங்களூரில் வேலைக்கு போனான். ஒரு 23,000 சம்பளத்தில் வேலை கிடச்சி. ஒரு சம்பளம் கூட எனக்கு கொடுக்கல. ஒரு மாதம் சம்பளம் கூட எங்களுக்கு கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா துரோகம் செய்யலை. அவன் படிக்கிறதுக்குன்னு வைத்துக்கொண்டு, மேல் படிப்பு படிக்கிறதுக்காக என்ன செய்து கொண்டான், அவன் வைத்துக்கொண்டு எங்களுக்கு தெரியாமையே என்ன செஞ்சிட்டான், 2 எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டான். எதுக்கு, அப்ராடு போகிறதுக்கு, யூஎஸ் போகிறதுக்கு. எப்படி யூஎஸ் போகிறதுக்கு அவன் 2 எக்ஸாம் ஒரே அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டான். ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் எடுத்து. அப்படி அவ்வளோ என்கரேஜ் அவன் இருந்தால் எங்கேருந்து அனுப்புறது. யூஎஸ்க்கு அனுப்புனா கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா, 32 லட்சம் செலவாகும். இதெல்லாம் இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது. அப்புறமா ஒரு பேங்க்கு எஜுகேஷன் லோன் போட்டு செக்கு கொடுத்து எல்லாம் ஏதோ ப்ராப்பர்ட்டி எங்கள் அக்காலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ண என்னது, கடன் அடைக்கிறதுக்கு அவங்க இந்த ஷூரிட்டி கொடுத்தாங்க. அவங்க கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாங்க. எதுக்கு சொன்னதே, என் சன் யூஎஸ்க்கு போனான். கைதட்டு முடிச்சாவன். யூஎஸ்க்கு போயிட்டு அங்கே நிறைய கர்த்தர் அவனுக்கு பயங்கர பாடங்களில் கற்றுக் கொடுத்தார். அதில் சும்மா சொல்லக்கூடாது. கர்த்தர் இல்லாமல் நீ இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டார் கர்த்தர். நான் இல்லாமல் உன்னால் ஒரு அடி கூட என்ன செய்ய முடியாது, எடுத்து வைக்க முடியாது. உன்னுடைய உயர்வாகட்டும் சரி, உன்னுடைய பணமாகட்டும் சரி, பொருளாகட்டும் சரி, உன்னுடைய ஆரோக்கியமாகட்டும் சரி, என்னை எல்லாமே உன்னால் என்ன செய்ய முடியாது, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அந்த ஃபிங்கர் டிப்பு வரைக்கும் போவானா கர்த்தர் அற்புதம் செய்வாராம். இல்லையா? அப்படி அவன் அந்த எம்எஸ் அங்கே பாஸ் பண்ணி நல்ல ஒரு ஜாபு தேவன் கொடுத்து அந்த ஜாபில் இருக்கிறது அத்தனை கடனையும் அடைப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். யூஎஸில் படித்து நல்ல டாலர் எக்கச்சக்கமாக சம்பாதிச்சு எல்லா கடனையும் அவனே அடைத்து எங்களுக்கும் சில டெபாசிட்ஸ் கொடுத்து, ஒரு நல்ல சொல்லுமா என்ன ஒரு காரியம் அப்படின்னாக்க, அங்கு தேவன் அவனை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று எங்கள் மூளை அறிவுக்கு எட்டவில்லை. யூஎஸ் கொண்டு போன நோக்கம் ஏதோ பெரிய நல்ல பணக்கார குடும்பமாக மாற்றணும் அப்படின்றதுக்காகலாம் இல்லை. எங்களுக்கு தெரியல. யூஎஸில் கண்டினியூ பண்ண முடியல, விசா கண்டினியூ பண்ண முடியல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆஃபீஸில் இவன் கீ பர்சனாக மாறிட்டான். நீ என் சன்னு இல்லாமல் அந்த ஆஃபீஸ் இயங்காதுன்ற அளவுக்கு ஆகிடுது. அதனால் இவனை என்ன செஞ்சிட்டாங்க, போர்ச்சுகலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அங்கே ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கேருந்து இந்த வேலையை பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அவனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. போனவன் சும்மா இருக்கக்கூடாதா? இது மாதிரி நல்ல சபைக்காக போகணும் அவன். நல்ல ஃபெலோஷிப் கிடச்சிது பாருங்கள், நல்ல யூத்து ஃபெலோஷிப் கிடச்சிது, நல்ல ஷைன் பண்ண ஆரம்பித்தான். கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டார். பா, எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. எங்களுக்கு என்ன வருது, சன்னிட்டேருந்து இன்ஃபர்மேஷன், நாட்டு ரெக்வஸ்ட்டு. அப்பா என்னப்பா, நான் ஊழியத்துக்கு என் வேலையை என்ன செய்ய போகிறேன், நான் ட்ராப். என்னடா யாரும் செய்வாங்களாடா இந்த காரியம், அறிவு இருக்காடா அப்படிலாம் நான் கேட்கல. ஏன் கேட்கல, எனக்கு வந்தது ரெக்வஸ்ட் இல்லை, இன்ஃபர்மேஷன். ஆமே சொல்லுமா, நான் ஜாபை விட்டுட்டேன், அதான் எனக்கு இன்ஃபர்மேஷன். ஆமே சொல்லுமா, கர்த்தனை ஊழியத்துக்கு அழைச்சா இன்றைக்கி அவன் போர்ச்சுகலில் பாஸ்டர் ஆகிறான். நல்ல கவனிங்க, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக மாட்டாங்க.
இன்றைக்கி மாலை வேளையிலே அவர் நல்லவர் என்பதை நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். எல்லா கண்கள் மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கலாமா? எல்லா கண்ணை மூடி நாம் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிப்போம். இன்னும் நிறைய காரியம் பேசலாம். ஆண்டவர் குறித்து பேசிகிட்டே இருந்தால் நல்லா பேசலாம். தேவன் நல்ல விதத்தில் எங்கள் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்து இன்றைக்கும் தேவன் கர்த்தருடைய நாமத்தினுடைய மகிமைக்காக பயன்படுத்தி வருகிறார். இன்றைக்கு உங்கள் மத்தியில் 2 நாள் பயன்படுத்தி இருக்கிறார். இன்னும் அநேக ஆண்டுகள் கர்த்தருக்காக நாங்கள் பணி செய்ய போகிறோம். நிச்சயமாக இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய ஒரு நன்மை உண்டாக போகிறது. இன்றைக்கு நீங்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால், இன்றைக்கு நீங்கள் இந்த இயேசுனுடைய இரத்தத்தை விசுவாசித்தால் பாவத்திலிருந்து விமோச்சனம் உண்டு, பாவத்திலிருந்து பரிகாரம் உண்டு. என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளையிலே பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாவதாக சொல்லி ஜெபிக்கிறேங்க தாவே. எவ்வளோ பலவீனத்தில் வந்திருக்கலாம், ஒருவேளை சுகவீனத்தில் வந்திருக்கலாம், வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியோடு கூட வந்திருக்கலாம். எல்லாவற்றுக்கும் இயேசு கிறிஸ்து பதிலாக இருந்து ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்து அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல காரியங்கள் ஒவ்வொரு ஃபேமிலியில் வந்து வாய்க்க பண்ணும்படியாக பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேங்க தாவே. உங்கள் அற்புத கரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். பிள்ளைகள் எல்லாம் நல்ல கர்த்தருடைய தோட்டத்திலே நல்ல பணி செய்யட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கரங்களை கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த 2 நாட்களும் நல்ல தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு, அவருடைய உன்னதமான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு அருமையான ஒரு வாய்ப்பினை கொடுத்த உங்கள் அழகான அன்பான போதகருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ ஃபார் த காங்கிரிகேஷன் ஆல்சோ. சபையாருக்கும் என்னுடைய வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.